ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி டேஸ்டியான ரவா லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப் சீனி இதில் சேர்த்துக்கோங்க. பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி பவுடராக அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு கப் நம்ம சீனி அரைச்சோம்ல, 2 கப் ரவை இதில் சேர்த்துக்கோங்க. இதை கலர் மாறாமல் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுந்த மணம் நமக்கு சூப்பராக வருது. இதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சீனி அரைச்சோம்ல, அதே மிக்ஸி பவுலில் இந்த ரவையை சேர்த்துக்கிட்டு இந்த ரவையை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரவை நமக்கு நல்ல பொடியாகாது, இந்த அளவுக்கு பொடி பண்ணாலே போதும். சீனி அரைச்சி வச்சோம்ல, அதில் இதை சேர்த்துக்கோங்க. இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கப் சீனிக்கு 2 கப் ரவை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இனிப்பு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ரவா லட்டு இனிப்பாக வேணும்னா 1.25 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1/4 கப் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே பாதாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேஷ்யூ நட், கிஸ்மிஸ் எடுத்துக்கலாம். இப்போ பாதாமை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே கேஷ்யூ நட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாதாமும் கேஷ்யூ நட்டும் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டு, இப்போ ரவையும் சீனியும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, இதை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் காய்ச்சி ஆறின பால் ஒரு 1/4 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ரவா லட்டு பிடிச்சிக்கலாம். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி ஈஸி மெத்தடில் நீங்கள் ரவா லட்டு பிடிங்க. இது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். நல்லா கையை நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இதேமாரி உருண்டை பிடிச்சிக்கோங்க எல்லாமே. பாருங்கள், ஈஸி மெத்தடில் நீங்கள் ரவா லட்டு பண்ணலாம். ரவா லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.